இது வரைக்கும் படித்ததில் 6 to 10 வரைக்கும் படித்ததில் ஒரு முக்கியமான ஒரு 60 கொஸ்டின் மட்டும் கொடுத்துருக்கேன் ரைட்டா. இது நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கலன்னு நினைக்கிறேன், இது பார்த்துக்கோங்க ரைட்டா. எஸ்ஐ யூனிட்டில் ஒரு 20, எஸ்ஐ யூனிட் என்னது ரைட்டா, அதில் ஒரு 20. இப்போ எஸ்ஐ யூனிட் அதில் ஒரு 20 கொஸ்டின். ஃபஸ்ட்டு லென்த்து, நீளத்தை அளப்பதற்கு எஸ்ஐ யூனிட்டில் என்னது மீட்டர், தெரியும் இல்லையா, மீட்டர் ரைட்டா. அதே மாதிரி எடையை அளப்பதற்கு எஸ்ஐ யூனிட்டில் என்னது கிலோகிராம். அடுத்து நேரத்தை அளப்பதற்கு எஸ்ஐ யூனிட்டில் என்னது செகண்ட். இது வரைக்கும் நீங்கள் படித்தது தான், அது ஒரு ஓவரால் லுக்கு. டெம்பரேச்சர், வெப்பநிலை அளப்பதற்கு எஸ்ஐ யூனிட்டில் என்னது கெல்வின் ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு கரண்ட்டு, மின்சாரத்தை அளப்பதற்கு என்னது கரண்ட்டை அளப்பது ஆம்பியர். ரெசிஸ்டன்ஸை அளப்பதற்கு ஓம். வோல்டேஜை அளப்பதற்கு வோல்ட். இது எழுத ஞாபகம் வச்சுக்கோங்க, சைடில் வேணால் குறிச்சிக்கோங்க. கரண்ட்டில் 3 தான் இருக்குது, ஆம்பியர், அதாவது கரண்ட்டு, ரெசிஸ்டன்ஸு அண்டு வோல்ட். கரண்ட்டுக்கு ஆம்பியர், ரெசிஸ்டன்ஸுக்கு ஓம், வோல்டேஜுக்கு வோல்ட் ரைட்டா. அப்போ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றான். ஒரு பொருளோட அளவு எவ்வளவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். என்னது அது மோல்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. 1/12 ஆஃப் ஏ கார்பன் ஆட்டம் ரைட்டா. அதில் அவகோட்ரோ நம்பர் வரும் ரைட்டா, பார்த்துக்கோங்க. அப்போ லூமினியஸ் இன்டென்சிட்டி அப்படின்னா ஒளியோட தீவிரம் எப்படி இருக்கும். லூமினியஸ் ஒளி அதோட வெளிச்சத்தோட அளவு எவ்வளவு, அது இன்டென்சிட்டி எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். கேண்டிலா ரைட்டா. அப்போ ஏரியாவுக்கு என்னது எஸ்ஐ யூனிட்டில் m². லென்த் அண்டு பிரெத் தானே, லென்த்து 1 மீட்டர், பிரெத் 1 மீட்டர், m². அதே மாதிரி வால்யத்துக்கு என்னது m³ தானே, இதெல்லாம் எஸ்ஐ யூனிட் ரைட்டா. அப்போ டென்சிட்டின்னு என்னது, டென்சிட்டினா மாஸ் பை ஏரியா. அப்போ மாஸுக்கு என்னது கிலோகிராம், ஏரியாவுக்கு என்னது அதாவது m³ ரைட்டா. ஏரியா இல்லை, அதாவது ஏரியா கிடையாது, இது க்யூப், சாலிட் இல்லையா. மாஸ்னால் லென்த், பிரெத் அண்ட் ஹைட். கிலோகிராம் பை அதோட வால்யூம் வரும். கிலோகிராம் மாஸ் பை வால்யூம் டென்சிட்டிக்கு. அப்போ மாஸுக்கு கிலோகிராம் பை m³, அது வால்யூத்துக்கு என்னது m³ ரைட்டா. அப்போ ஃபோர்ஸுக்கு என்னது, ஃபோர்ஸ் எதில் அனுப்பீங்க, நியூட்டன். அப்போ ப்ரெஷர் எதில் அளப்பீங்க, பாஸ்கல். அழுத்தத்தை எதில் அளப்பீங்க, பாஸ்கல். ஆற்றல், எனர்ஜி எதில் அளப்பீங்க, ஜூல். அதேமாதிரி ஒர்க்கு, வேலை எதில் அளப்பீங்க, ஜூல் ரைட்டா. அப்போ பவர், கரண்ட்டில் வரக்கூடிய பவர், எவ்வளோ பவரை யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா வாட் ரைட்டா. அப்போ ஃப்ரீக்வன்சி, இந்த அலைவரிசை இருக்குது இல்லையா, ஃப்ரீக்வன்சினா எத்தனை எண்ணிக்கை, ஹெட்ஸு அப்படிம்பாங்க. அது என்னது அளப்பீங்க அப்படின்னா ஹெட்ஸு ரைட்டா. அதேமாதிரி அலை நீளத்தை லேம்டா ரைட்டா. அப்போது வெலாசிட்டினா வேகம், திசை வேகம் ரைட்டா. வேகம்னா திசை வேகம் ரைட்டா. அது என்னது வெலாசிட்டி, ஸ்பீடு ரெண்டுமே ஒன்று தான். மீட்டர் பெர் செகண்ட் தான். ஸ்பீடுனால் மீட்டர் பெர் செகண்ட், வெலாசிட்டினால் மீட்டர் பெர் செகண்ட். அப்போ ஆக்சிலரேஷன் என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது வெலாசிட்டி பை டைம். அப்படின்னா m/s², 2 ரெட்ஸ் வரும் ரைட்டா, ஆக்சிலரேஷன். அப்போ மொமெண்டம் என்னது, உந்தத்தை நீங்கள் எப்படி அளப்பீங்க, கிலோகிராம் மாஸ் பெர் செகண்ட் ரைட்டா. உந்தத்தை எப்படி அளப்பீங்க, கிலோகிராம் வெயிட்டு, அதுபோக மீட்டர் பெர் செகண்ட் ரைட்டா. மாஸில் மீட்டர் பெர் செகண்ட் அளப்பீங்க ரைட்டா. அப்போ டார்க்யூன்னா என்னது, சுழல் விசை. டார்க்யூன்னா சுழல் விசை. அது எப்படி அளப்பீங்க, நியூட்டன் மீட்டரில் அளப்பீங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் ரைட்டா, எஸ்ஐ யூனிட்டில். இதை ஒரு ரீடிங் விட்டுக்கோங்க. அப்போ கருவிகள் நம்ம படிச்சிருக்கோம், ஏகப்பட்ட கருவிகளை படிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ என்னென்ன கருவின்னு பார்ப்போம். தெர்மாமீட்டர் எதுக்கு பயன்படுத்துகிறோம், வெப்பநிலையை அளக்க பயன்படுத்துகிறோமா. அப்போ பேராமீட்டர் எதுக்கு பயன்படுத்துகிறோம், அட்மாஸ்பியரில் உள்ள ப்ரெஷர், அழுத்தத்தை அளப்பதற்கு பயன்படுத்துகிறோம். அடுத்து அம்மீட்டர் எதுக்கு, கரண்ட்டை அளப்பதற்கு பயன்படுத்துகிறோம் ரைட்டா. அப்போ வோல்ட் மீட்டர் அப்படின்னா மின் அழுத்தம், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ரைட்டா. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை அளப்பதற்கு பயன்படுத்துகிறோம். ஸ்பீடாமீட்டர் நம்ம வண்டி எவ்வளோ வேகமாக போகிறது, எவ்வளவு வேகமாக செல்லுகிறது என்பதை பார்ப்பதற்கு பயன்படுத்துகிறோம். ஓடாமீட்டர்னு ஒன்று இருக்குது, ODO. அப்போ எவ்வளோ தூரம் வண்டி சென்றிருக்கிறது அதை எழுதிக்கோங்க சார் பக்கத்துலேயே. ஓடாமீட்டர்னால் எவ்வளோ தூரம் சென்றிருக்கு, டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ வெஹிக்கிள். எதில் பார்க்க முடியும், ஓடாமீட்டர். உங்கள் ஸ்பீடாமீட்டர்னு எவ்வளோ வேகமாக செல்கிறது, ஓடாமீட்டர்னு எவ்வளோ தூரம் போயிருக்கீங்க, இப்போ இங்கேருந்து எவ்வளோ தூரம் நீங்கள் போயிருக்கீங்க 10 நிமிஷத்தில் என்பதை பார்ப்பது ஓடாமீட்டர். அதில் எழுதிக்கோங்க கீழே, அவன் கொடுக்கல. ஹைட்ரோமீட்டர் என்னது, ஒரு லிக்விட், ஒரு திரவத்தோட டென்சிட்டி, அதோட அடர்த்தியை கண்டுபிடிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய மீட்டர் ரைட்டா.
அப்போ லேக்டோமீட்டர் என்னது, ஒரு பால் வந்து சுத்தமான பாலா இல்லை தண்ணி கலந்துருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மீட்டர், ரைட்டா. அப்போ ரெயின் கேஜ் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, மழையோட அளவை அளப்பதற்கு, மழை எவ்வளோ பெய்திருக்கிறது என்பதை அளப்பதற்கு பயன்படுத்தக்கூடியது ரெயின் கேஜ், ரைட்டா. அப்போ டெலிஸ்கோப் என்னது, ஆகாயத்தில் உள்ள தூரத்தில் மிக மிக தூரத்தில் உள்ள பொருட்களை பூமியிலிருந்து இருந்த வண்ணம் பார்ப்பதற்கு பயன்படுத்தும். டெலினா தூரம், ஸ்கோப்னா பார்ப்பது. டெலிஸ்கோப் மிக தூரத்தில் உள்ள பொருள்களை பார்ப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் என்னது, டெலிஸ்கோப். அப்புறம் நட்சத்திரங்களை பார்ப்பதற்கு வச்சுக்கோ, தூரத்தில் இருக்குது. அப்போ மைக்ரோஸ்கோப் என்னது, சிறிய பொருள்களை பார்ப்பதற்கு, கண்ணுக்கு தெரியாத சிறிய பொருள்களை பார்ப்பதற்கு. அது எப்படி பார்ப்பீங்க, மேக்னிஃபை ஸ்மால் ஆப்ஜெக்ட். எப்படி பார்க்க முடியும், அந்த சிறிய பொருளை, கண்ணுக்கு தெரியாத பொருளை பெரிதாக்கி பார்ப்பது, ரைட்டா. மைக்ரோஸ்கோப்பில் சிறிய பொருளை பார்ப்பதற்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஸ்ப்ரிங் பேலன்ஸ் என்னது, நம்ம கடையில் போனால் அந்த ஸ்ப்ரிங்கை தொங்க போட்டு வெயிட் கொடுக்குறோம் இல்லையா, ஸ்ப்ரிங் பேலன்ஸ்னால் எடையை அளப்பதற்கு பயன்படுத்தக்கூடியது, ரைட்டா. அப்போ ப்ரொடெக்டர்னா நம்ம அந்த ஜாமெட்ரி பாக்ஸில் இருக்கும் இல்லையா, அதை ஆங்கிலை அளப்பதற்கு பயன்படுத்தல. ப்ரொடெக்டர்ன்றது ஆங்கிலை அளப்பதற்கு பயன்படுத்தக்கூடியது. ஹைக்ரோமீட்டர்னா ஹியூமிடிட்டி, நம்ம இந்த மாய்ச்சல், அந்த அட்மாஸ்பியரில் எவ்வளவு ஈரப்பதம் இருக்கிறது என்பதை அறிவதற்கு ஹைக்ரோமீட்டர் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ மோனோமீட்டர் என்னது, கேஸ் ப்ரெஷர், கேஸில் வந்து எவ்வளவு அழுத்தம் இருக்கிறது என்பதை, வாயு அழுத்தத்தை பார்ப்பதற்கு மோனோமீட்டர் பயன்படுத்தப்படுகிறது. இது எவ்வளவு முடிஞ்சா. அப்போ ஒரு 10 முக்கியமான விதிமுறைகளை பார்ப்போம். அப்போ நியூட்டனோட முதல் விதிமுறை என்னது அப்படின்னா இனர்சியா என்னது, ஒரு பொருள் தான் இருக்கும் இடத்திலே இருக்க விரும்பும். அப்படின்னா ஒரு பொருள் பெஞ்சு இருக்கிற இடத்துல இருக்க விரும்பும், அது நகர விரும்பாது. நீ இழுத்தேன்னா அது கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்கும். இல்லை ஒரு பொருள் பஸ் போயிட்டே இருக்குன்னா அது போயிட்டே இருக்கிற மாதிரி தான் போயிட்டே தான் இருக்கும் நேர்கோட்டில். அது திருப்ப நீ முயற்சி பண்ணேன்னா அது கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்கும். அதான் லா ஆஃப் இனர்சியா. அதை பற்றி படிக்கிறது வந்து நியூட்டன்ஸ் முதல் விதி. அப்போ இரண்டாவது விதி, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். இது இரண்டாவது விதி. அப்போ நீ இது என்ன இருக்குது, மாஸ் ஃபோர்ஸ் விசையானது எதற்கு சமமாக இருக்கிறது, அந்த ஒரு பொருளோட எடை மற்றும் ஆக்சிலரேஷன் முடுக்கத்தின் பெருக்கலுக்கு சமமாக இருக்கிறது. அப்போது ஆக்சிலரேஷன் எதற்கு சமமாக இருக்கிறது அப்படின்னா ஏயை மட்டும் நீங்கள் இங்கே வச்சுக்கிட்டு ஃபோர்ஸ் பை எம்னு எழுதிக்கலாமா. அப்போ ஆக்சிலரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்ஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். அப்போ முடுக்கம் என்பது எவ்வளோ விசை கொடுக்கப்படுகிறதோ அது நேர் விகிதாச்சாரத்தில் இருக்கிறது. ஃபோர்ஸ் அதிகமாக கொடுத்தா அது வேகமாக போகும். ஆனால் எதற்கு எதிர் விகிதாச்சாரத்தில் இருக்கிறது அப்படின்னா அதனுடைய எடைக்கு எதிர் விகிதாச்சாரத்தில் இருக்குது. எடை அதிகமாக இருந்தால் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தாலும் மேலே தானே போகும். அதை தான் சொல்கிறான். செகண்ட் லைனது ஆக்சிலரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்ஸ் அண்டு இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மாஸ். இது செகண்ட் லா. அப்போ தேர்டில் என்ன சொல்லுகிறது, ஃபார் எவ்வரி ரியாக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். பாருங்கள், ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். பந்த செவத்தில் எறிகிறீங்க, அந்த வந்து திரும்பி உங்களை நோக்கி தான் வரும். இதுதான் மூணாவது விதி. அப்போ ஓம்ஸ்லா என்ன சொல்லுகிறது அப்படின்னா I = V/R. அதாவது ஓம்ஸ்லா என்ன சொல்லுகிறது, I = V/R. இதுதான் ஓம்ஸ்லா. கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வோல்ட் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டன்ஸ். ஒரு கம்பியில் வோல்டேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா கரண்ட் வேகமாக போகும். அதேமாரி அந்த கம்பியில் ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக இருந்தால் கம்மியாக போகும். அதான் கரண்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டன்ஸ். கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வோல்ட். மின்னழுத்தம் அதிகமாக இருந்தால் கரண்ட் வேகமாக போகும். அதேமாரி ரெசிஸ்டன்ஸு அதிகமாக இருந்ததுன்னா கம்மியாக போகும். ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் ஏன்னா இது கம்மியாக இது வேகமாக போயிட்டுருக்கும். இது அதிகமாக இருந்துச்சுன்னா இது குறையும். அதான் சொல்கிறான். அவன் என்னது வியை மட்டும் எடுத்துக்கிட்டான், வியை இங்கிட்ட வச்சுட்டு ஆர் இங்கிட்டு கொண்டு போயிட்டான். அது V = மின்னழுத்தமானது எதற்கு சமம், கரண்ட்டையும் அதில் அந்த வயரில் உள்ள மின்சார எதிர்ப்பு சக்தியும் பெருக்கினா அதற்கு சமம்ன்றான். ரெண்டும் ஒன்று தான். அப்போ ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் என்னது, பயான்சின்னது கப்பல் மிதங்குது இல்லையா, அது அப்வேர்ட் ஃபோர்ஸ். அந்த தண்ணியிலேருந்து கீழிருந்து மேல் நோக்கி வரக்கூடிய ஃபோர்ஸ், அதுதான் பயான்சி. அந்த ஃபோர்ஸ் காரணமாக தான் கப்பல் மிதங்குகிறது, எந்த பொருளும் தண்ணியில் மிதங்குகிறது. பயான்சி பிரின்சிபல், ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் அப்படின்னு என்னது, பயான்சின்றான். அப்வேர்ட் ஃபோர்ஸ் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த வாட்டர் டு த
சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர் அப்படின்னா தண்ணியில் அடிப்பாகத்திலிருந்து வரக்கூடிய அப்வேர்ட்ஸ் ஃபோர்ஸ், மேல் நோக்கி வரக்கூடிய விசையின் காரணமாக, அந்த விசைக்கு பேர் என்னது பயான்சின்னு சொல்கிறார்கள். அதன் காரணமாக தான் தண்ணியில் பொருட்கள் மிதங்குகிறது. பேஸ்கல் லா என்ன சொல்லுகிறது அப்படின்னா ப்ரெஷர் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறான். பேஸ்கல் லா வந்து ப்ரெஷர் டிரான்ஸ்மிஷன் ஆகிறது அப்படிங்கிறான். அப்போ ப்ரெஷர் டிரான்ஸ்மிஷன் ஆகிறது அப்படின்னு சொன்னால் நல்லா பார்த்துக்கோங்க. இது பேஸ்கல் அப்படின்னு வரும்போது பாய்ஸ்லாவும் கேஸ் ப்ரெஷர் மோஷன் தான். இது ப்ரெஷர் டிரான்ஸ்மிஷன்னா இப்போ ஒரு பொருளில் வந்து ஒரு இடத்துல ப்ரெஷர் கொடுக்குறேன், ஒரு பொருளில் ஒரு இடத்துல ப்ரெஷர் கொடுக்குறீங்க, அது எல்லா இடத்துக்கும் சமமாக பரவுகிறது. அதுதான் என்ன சொல்லுறது பேஸ்கல் லான்னு சொல்லுது. இந்த பாருங்கள், இதில் தண்ணி இருக்கிறது, நான் இந்த இடத்துல ஒரு அழுத்தத்தை கொடுக்குறேன், அது எல்லா இடத்துலையும் சமமாக பரவும். அதுதான் என்ன சொல்கிறது பேஸ்கல் லான்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பாயில்ஸ் லா அப்படிங்கிறான். பாயில்ஸ் லாவும் அதே மாதிரி ப்ரெஷரை தான் குறிக்கும், ப்ரெஷர் ரிலேஷன்ஷிப் தான் குறிக்கும். இது எப்படின்னு சொன்னால் இந்த பாயில்ஸ் லா வந்து நல்லா பாருங்கள். இப்போ பாயில்ஸாக ஒரு ப்ரெஷர் இருக்கிறது. இப்போ ஒரு இவ்வளோ தண்ணி, இதில் நான் ஒரு ப்ரெஷர் 10 பாஸ்கல் ப்ரெஷர் கொடுக்குறேன். இன்னொன்று இவ்வளோ தண்ணி இருக்குது, இதில் 10 கொடுக்குறேன். அப்போ இந்த இதில் ப்ரெஷர் என்னவாக இருக்கும், அளவு அதிகமாக இருக்கிறதுனால கம்மியாக இருக்கும், அதிகமாக இருக்கும் ப்ரெஷர். இதில் அளவு அதிகமாக இருக்கிறதுனால ப்ரெஷர் அதே 10 கொடுக்குறேன், ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். இது என்ன இது எதை குறிக்கிறது பாயில்ஸ்லாம் சொல்லுகிறது. பேஸ்கல்லாம் ஒரு இடத்துல கொடுக்கக்கூடிய அழுத்தம் எல்லா இடத்தும் சமமாக பரவும். இந்த பாயில்ஸ் என்ன சொல்லுகிறது அப்படின்னா வால்யூம் கூட ஒரு நிலையான வெப்பநிலையில் வால்யூம் கூட அழுத்தம் குறையும். புரியுதா? அழுத்தம் குறையும். இதுதான் இது சொல்லுகிறது. ரைட்டா? அப்போ சார்லஸ் லா என்ன சொல்லுது வால்யூம் டெம்பரேச்சர், வால்யூத்தையும் டெம்பரேச்சரையும் ஒப்புவிக்கிறது. அப்போது அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் நல்லா பாருங்கள். ஒரு இந்த இது என்ன சொல்லுதுன்னா வால்யூம். இங்கே பாருங்கள், இது சார்லஸ் லா அப்படின்னு என்னது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வந்து நிலையாக இருக்கிறது. ரைட்டா? இப்போ வால்யூம் வந்து இவ்வளோ இருக்கிறது, நான் வெப்பநிலை 50 டிகிரி கொடுக்குறேன், சரியா? அப்போ இவ்வளோ இருக்கிறது. அப்போ 100 டிகிரியாக கொடுக்கும்போது இதனோட அளவு கூடும், இதனோட வால்யூம் கூடும், மாலிகுல்கள் ஸ்ப்ரெட் ஆகும். அப்போது வால்யூம் எப்போ கூடும், டெம்பரேச்சரை அதிகமாக்க வால்யூம் கூடும் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இதே ஒரு நிலையான வெப்பநிலை அழுத்தத்தில் வெப்பத்தை அதிகமாக்கும் போது அதனோட வால்யூம் கூடும். இதுதான் சார்லஸ் லா சொல்லுகிறது. அப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, கன்சர்வேஷன் பாதுகாத்தல், நிலையானது, ரெண்டுமே தான். கன்சர்வேஷனை பாதுகாத்தல்னு சொல்லலாம் அல்லது நிலையானதுன்னு சொல்லலாம். இது என்ன சொல்கிறான்னா எனர்ஜி நெவர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கன்சர்வேஷன் என்னதுன்னா ஒரு ஆற்றல் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. எனர்ஜியை நீ உண்டாக்க முடியாது புதுசாக, இல்லை அதை அழிக்கவும் முடியாது. அதை மாற்றலாம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றலாம். புரியுதா? அதனால தான் கன்சர்வேஷன். அப்படி மாற்றலாம்னு பாதுகாத்தல்னு அர்த்தம். மாற்றத்தான் முடியும், அழிக்க முடியாது. அப்போ நிலையானது. ரைட்டா? ஆற்றல் நிலையானது. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேங்களுங்களேன், ஒரு பொருள் இங்கே இருக்கிறது, பந்து இங்கே இருக்கிறது. 2 எனர்ஜி இருக்குது, பொட்டன்ஷியல் எனர்ஜி, அப்போ உள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி கே, இயங்கு எனர்ஜின்னு அர்த்தம். இப்போ இந்த பொருள் இது ஒரு பில்டிங்க்கு மேலே இருக்கிறது, ஒரு பந்து, இதில் பொட்டன்ஷியல் எனர்ஜி 10 இருக்கிறது. நான் இது ஒரு எத்துறேன், இது கீழே விழுகுது. கீழே விழுங்கும்போது இந்த 10 பொட்டன்ஷியல் எனர்ஜி குறைஞ்சி கொண்டே வரும். இது பூமிக்கு கீழே விழும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி 0. ரைட்டா? அப்போ இது குறைஞ்சிடுச்சா, 0 ஆகிடுச்சு. ஆனால் கைனெட்டிக் இது கீழே விழுகும்போது இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜியை மாறி தான் கீழே வரும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் வரும். இருந்தாலும் இதில் 10 பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது மெத்தில் இருக்கும்போது, நான் ஒரு எத்துனோன்னு கீழே விழுகும்போது இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி மாறும், 10 9 ஆகும். எப்படி மாறும்? கைனெட்டிக் எனர்ஜியாக மாறி இங்கே வந்து 0வில் விழுகுது. அப்படின்னா அழிஞ்சு போச்சுன்னு கிடையாது. திரும்பி நான் இதே பந்து எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சேன்னா வச்சுக்குமே, என்ன ஆகும்? அதே 10 தான் வந்துடும். அப்போ எனர்ஜி நெவர் பி டெஸ்ட்ராய்ட் நார் பி கிரியேட்டட். ரைட்டா? அதான் கன்சர்வேஷன், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இதை சொன்னது சரியா?
அது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு என்னது? எனர்ஜி நெவர் கிரியேட்டட், எனர்ஜி நெவர் ஆக்கவோ அல்ல அழிக்கவோ முடியாது. நெவர் கிரியேட்டட் உண்டாக்க முடியாது. நெவர் டெஸ்ட்ராய்ட் நார் டெஸ்ட்ராய்ட், அதை அழிக்கவும் முடியாது. அப்போ இன்னும் ஒரு 15 முக்கியமான கேள்வி. வாட் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ்? ஃபோட்டோசிந்தசிஸ்னு என்னது அப்படின்னு பார்த்தா, தாவரங்களில் உணவு தயாரிக்கும் முறை. எதை வச்சு? குளோரோஃபில்லை வச்சியும் அந்த சூரிய வெளிச்சத்தை வச்சியும் கார்பன் டை ஆக்சைடை வச்சியும் தாவரங்களில் உணவு தயாரிக்கும் முறை ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபுட்டு பை பிளான்ட்ஸ், தாவரங்களால் உணவு தயாரிக்கும் முறை. வாட் இஸ் இனர்சியா? இனர்சியான்னு என்னது? ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் இன் மோஷன். ரெசிஸ்டன்ஸ்னால் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. டு சேஞ்ச் இன் மோஷன்னா நகருவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. நான் தான் சொன்னேன்ல, இனர்சியானா ஒரு பொருள் தான் இருக்கும் இடத்துலையே இருக்க விரும்பும். ஒன்று பெஞ்சு இருந்ததுன்னா அது அங்கேயே இருக்கும். நீ இழுத்தேன்னா கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்கும், உனக்கு தெரியாது. நீ இழுத்துவோம், பவரை யூஸ் பண்ணி இழுத்துடுற, ஆனால் எதிர்ப்பு தெரிவிக்கும், நகலை விடாது. ஆனால் நீ அதை பவர் அதிகமாக இருக்குன்னா இழுத்துடுற. இல்லை ஒரு பஸ்ஸு நேராக போயிட்டே இருக்குது, அந்த பஸ்ஸு நேராக போயிட்டுருக்கு தான் விரும்பும். பிரேக் போடவோ நிற்கவோ இல்லை லெஃப்டில் திரும்பவோ ரைட்டில் திரும்பவோ விரும்பாது. ஆனால் நீ பிரேக்கை போட்டேன்னா அதுக்கு அது எதிர்ப்பு தெரிவிக்கும். அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிற பிரேக்கை போட்டோன்னு நீ முன்னாடி போய் விழுகுற. என்ன விழுகுற? சடக்குன்னு பிரேக் போடுறான். அப்போ இனர்சி என்ன செய்யுது? போயிட்டுருக்கு தான் விரும்புது. ஆனால் நீ அதை எதிர்த்து டிரைவர் என்ன பண்ணுறாரு? பிரேக்கை போடுறாரு, அது எதிர்ப்பு தெரிவிக்க. அந்த எதிர்ப்பு தான் நீங்கள் முன்னாடி போய் சாயிறீங்க. அப்போ ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச், அதை சொல்லி முடிச்சிட்டோமா? அப்போ வாட் இஸ் ஃபோர்ஸ்? ஃபோர்ஸ்னு என்னது? ஒன்று இழுக்கவோ இல்லை தள்ளவோ பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு விசை, ரைட்டா? அதுதான் ஃபோர்ஸ். வாட் இஸ் ஆட்டம்? ஆட்டம்னு என்னது? இருக்கிறதுலே மிக சிறிய ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு பொருள், ஒரு மேட்டர்னு சொன்னால் சப்ஸ்டன்ஸில் மிக சிறிய ஒரு மேட்டர், சிறிய பொருள், அதுக்கு மேலே பொருளே இல்லை, அதுதான் ஆட்டம்னு அழைக்கிறதாகும். ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள் ஆஃப் மேட்டர். அது ஒரு மேட்டர்னா பொருள், சப்ஸ்டன்ஸ், ஒரு பொருளில் உள்ள மிக சிறிய ஒரு பொருள், அதுதான் ஆட்டம். பார்ட்டிகிள், துகள், ஒரு பொருளின் மிக சிறிய துகள் ஆட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கு மேலே கீழே துகள் கிடையாது. வாட் இஸ் செல் அப்படின்றா? செல்லுன்னு என்னது? அது உயிரினம், இது உயிரினம். இந்த செல்லில் அதாவது அடிப்படை யூனிட் என்னது? செல்லுக்கு இப்போ ஒரு மேட்டர், ஒரு பொருளுக்கு மிக சிறிய பொருள் என்னன்னு ஆட்டம்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ என் உடம்பில் இருக்கக்கூடிய மிக சிறிய ஒரு உயிரினம் என்னது? செல்லு தானே. அதுக்கு கீழே தான் இருக்கா? இல்லை, ரைட்டா? செல்லுக்குள்ளேயே நியூக்ளியஸ் இருக்குது, ஆட்டத்திலே நியூக்ளியஸ் இருக்குது, ரைட்டா? வாட் இஸ் பிளாஸ்மா இன் பிளட்? பிளட்டில் உள்ள பிளாஸ்மா என்ன அப்படின்னு கேட்குறான். பிளாஸ்மா என்னது? லிக்விட் பார்ட் ஆஃப் த பிளட். பிளாஸ்மா எப்படி இருக்கும்? பிளட்டில் லிக்விட், திரவமாக இருக்கும். 50%, 52% வரைக்கும் இருக்கும். ஆனால் பிளாஸ்மாக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணியோட பர்சன்டேஜ் எத்தனை? 92%. மீதி 8% புரோட்டீன் இருக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளாஸ்மா அளவு எவ்வளவு? 52. ஆனால் ஒவ்வொரு பிளாஸ்மா செல்லில் இருக்கக்கூடிய தண்ணியின் அளவு எவ்வளவு? 92. 92 இல்லை 90, அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். வாட் இஸ் எவாப்ரேஷன்? எவாப்ரேஷன் என்னது? ஆவியாகுதல், லிக்விட் கேஸாக மாறுறது தான் எவாப்ரேஷன். வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன்? டிரான்ஸ்பிரேஷன் இலைகளில் நடக்குது இல்லையா? மரங்களில் உள்ள இலைகளில் உள்ள ஓட்டைகள் மூலமாக நீர் ஆவியாகுதல். வேர்லேருந்து நீர் வந்து இலையில் வந்து விழுந்து நீர் ஆவியாகிறது, ரைட்டா? எது மூலியமாக? அதாவது இலைகள் மூலமாக நீர் வந்து ஆவியாகிறதுக்கு பேர் தான் என்னது? டிரான்ஸ்பிரேஷன் சொல்கிறாங்க, ரைட்டா? ஃபோன் சரியில்லை. அதாவது இப்போ சொல்ல வாட் இஸ் த லாஸ் ஆஃப் த லீவ்ஸ் அப்படின்னு வாட்டர், திரவ வாயு, எவாப்ரேஷன். அது பாருங்கள், இலை வழியாக நீர் இழப்பு, ரைட்டா? அடுத்து என்ன போட்டிருக்கான்? வாட் இஸ் மேக்னெட்? மேக்னெட்னு என்னது? காந்தம்னு என்னது? சப்ஸ்டன்ஸ் அட்ராக்டிங் அயான், இரும்புகளை இழுக்கும். அட்ராக்டிங்னா இழுக்கக்கூடியதுக்கு பேர் என்னது? இரும்பை ஈர்க்கும் பொருள் மேக்னெட், ரைட்டா? அடுத்து ஈக்கோசிஸ்டம். ஈக்கோசிஸ்டம் என்னது அப்படின்னு பார்த்தா, இன்ட்ராக்ஷன் ஆஃப் லிவிங் அண்ட் நான் லிவிங். அதாவது லிவிங்னா மனிதர்கள், வாழ்பவர்கள், உயிரினங்கள், மரம், செடி, கொடிகள். அப்போது அதற்கும் உயிரற்றவைகள், உயிர் இல்லாது இந்த பூமி கீமி தரைகிற மண், மலைகள் இதெல்லாம் இருக்குது இல்லையா? உயிர் இல்லாது தாவரங்களில் உயிர் இருக்குது. இந்த இரண்டுக்கும் நடுவில் உள்ள ஒரு அமைப்பு தான் ஈக்கோசிஸ்டம் என்று அழைக்கப்படுகிறது.
அப்போது என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டராக்ஷன் ஆஃப் லிவிங். இன்டராக்ஷனாக இரண்டுக்கும் உள்ள தொடர்பு, உயிர் மற்றும் உயிரில்லாத உயிருள்ளவை மற்றும் உயிரற்றவைகளுக்கு உள்ள தொடர்பை குறிப்பது தான் என்னது எக்கோசிஸ்டம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ மெஷர் ஆஃப் அசிடிட்டி, அது அமிலத்தன்மையை அளக்கும் அளவுக்கு பேர் என்னது, அமிலத்தன்மையோ இல்லை காரத்தன்மையோ அளக்கக்கூடியதுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவு என்னது, பிஹெச் வேல்யூ. ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன். அப்போது ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன் என்னது அப்படின்னா, இல்லை அது 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 சொல்லிட்டோம்ல, அமிலத்தன்மை அளவுண்டா. வாட் இஸ் ஆக்சிடைசேஷன்? ஆக்சிடைசேஷன் என்னது, அதாவது ஆக்சிடைசேஷன் என்னது, ஆக்சிஜன் ஏற்றம். இப்போ ஒரு இரும்பு வெளியில் இருக்குது, அது துருப்பிடிக்குது. எப்படி, அதில் இரும்பில் உள்ள எலக்ட்ரான் காற்றுல போயிடுது, காற்றுல உள்ள ஆக்சிஜன் உள்ளே வந்துடுது. அப்போ என்னது, ஆக்சிடைசேஷன் உள்ளே வந்துடுது. அப்போ துருவை அகற்றணும் அப்படின்னா ரிடக்ஷன். அப்போ துருப்பிடித்தலை தவிர்த்தல். அந்த துருவை நம்ம சுரண்டிட்டோம்னா என்னாகும், அந்த துருவில் உள்ள ஆக்சிஜன் வெளியில் போயிடும், எலக்ட்ரான் உள்ளே வந்துடும். ஆக்சிடேஷன் ஆக்சிஜன் ஏற்றம்னு அர்த்தம். சரியா? அப்போ வாட் இஸ் பயான்சி, ரைட்டா? அதாவது ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன். இந்த சொல்லிட்டால, ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன் சொல்லிட்டால. ஆக்சிஜன் ஏற்றம்னா வினைகள் எது கூட, ஆக்சிஜனோட வினை புரியும். ஒரு இரும்பு ஆக்சிஜனோட வினை புரியும் எப்போ, இரும்பில் உள்ள எலக்ட்ரான்கள் வெளியில் போயிடும் வளிமண்டலத்துக்கு. அப்போ வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜன் உள்ளே வந்துடும். அதான் ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன், ரைட்டா? அப்போ பயான்சி என்னது, அப்வேர்டு ஃபோர்ஸ். என்னது, தண்ணியில் ஏற்படக்கூடிய அப்வேர்டு ஃபோர்ஸ். இந்த அப்வேர்டு ஃபோர்ஸ் இன் லிக்விட். அப்போ ஓஜோன் லேயர் என்னது, அது என்ன செய்கிறது, அல்ட்ரா வயலட் ரேஸை உறிஞ்சி தன் வசம் வைத்துக் கொள்கிறது, பூமிக்கு அனுப்பாது. ப்ரொடெக்ட் அல்ட்ரா வயலட் ஃப்ரம் ப்ரொடெக்ட்னு பாதுகாக்கிறது. எங்கே, பூமியை. யாரை பாதுகாக்கிறது, பூமியை. எங்கேருந்து, ஃப்ரம் அல்ட்ரா வயலட் ரேஸ்லேருந்து பூமியை பாதுகாக்கிறது. எப்படி, அந்த சூரிய கதிரிலிருந்து வந்து சூரிய வெளிச்சத்தோடு வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸை உறிஞ்சி தன் வசம் வைத்துக் கொள்கிறது, பூமிக்குள்ளே அனுப்பாது. அப்போ அடுத்து வாட் இஸ் எக்கோசிஸ்டம் பேலன்ஸ் அப்படின்ட்டா. எக்கோசிஸ்டம் பேலன்ஸ்னால் ஸ்டெபிலிட்டி இன் நேச்சர் அப்படின்ட்டா, இயற்கை சமநிலை என்றான். எக்கோசிஸ்டம்னா இயற்கை சமநிலை, ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. இயற்கையை சமநிலையில் வைத்திருப்பது தான் எக்கோசிஸ்டம் என்று சொல்லப்படுகிறது, ரைட்டா? நல்லா இவ்வளோ தான் மொத்தமே